எல்கே சுதீஷ் வெற்றி பெற்றால் கள்ளக்குறிச்சி தொகுதி மத்திய அமைச்சரின் தொகுதியாக மாறும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷை ஆதரித்து சின்னசேலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நமது கூட்டணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் கேப்டன் விஜயகாந்த், மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட அனைவரும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்தார். திமுக கூட்டணியில் சீட் கிடைக்க வேண்டுமானால் அமைச்சரின் மகனாக இருக்க வேண்டும் அல்லது சாராய வியாபாரியாக இருக்க வேண்டும் என தெரிவித்த அவர், திமுகவால் கட்சிக்காக உழைத்தவர்கள் வீட்டில் உட்கார்ந்திருப்பதாக கூறினார். எவ்வளவு பேர் திமுகவில் உழைச்சவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, தியாகம் பண்ணவங்க, அந்த கட்சியை நடத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு ஓரம் கட்டி வீட்டுல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் தியாகம் பண்ணவங்க விரக்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் என்னன்னு தெரியாம ஒரு 4 சினிமாவில் நடிச்சுட்டு அந்த கதாநாயகன் கூட சுத்திட்டு இருக்கிற ஒரு உதயநிதி, அவர்தான் நட்சத்திர பேச்சாளரா, ஸ்டார் ஸ்பீக்கரா. இன்னைக்கு திமுகவில் சீட்டு வாங்கணும்னா ஒண்ணு முன்னாள் அமைச்சருடைய பிள்ளைங்களா இருக்கணும், இல்ல 2 சாராயம் விற்கணும், இல்ல பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். திமுக உழைச்சவங்களுக்கு சீட்டு கிடையாது, முடிஞ்சு போச்சு அவங்கெல்லாம். திமுக கூட்டணியில் அராஜகம், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து இதுதான் உள்ளது என கூறிய அவர், தப்பித்தவறி அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி முரண்பாடு மிகுந்த கூட்டணி என குற்றம் சாட்டினார். எனவே தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் எல்கே சுதீஷ் வெற்றி பெறுவார் என்றும், வெற்றிக்கு பின் இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக மாறும் என உறுதிபட தெரிவித்தார். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். என்னுடைய அருமை நண்பர் நான் 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உண்மையிலே என்னுடைய நண்பர், நானும் சுதீஷும் கிரிக்கெட் ஆடுவோம் ஒன்னா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற ஆக வேண்டும். இன்னைக்கு சுதீஷ் வெற்றி பெற்றால் நாளைக்கு இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அமைச்சர் தொகுதியா வரும். எப்படி அவர் வெற்றி பெற்றவுடன் அடுத்தது மத்திய அமைச்சர் எல்கே சுதீஷா வருவார். அவர் அதனால நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றாக வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளும், என்னுடைய அண்ணன்களும், என்னுடைய சகோதரிகளும் ஊரூராக, கிராமமாக, வீதி வீதியாக வாக்குகள் முரசு சின்னத்திற்கு சேகரித்து மிகப்பெரிய வெற்றியை அவர் தேட வேண்டும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சுதீஷை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து வாழப்பாடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்கே சுதீஷுக்கு அவர் ஆதரவு திரட்டினார். அப்போது நீட் உட்பட தமிழக உரிமைகள் அனைத்தும் காவு கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில்தான் என விமர்சித்தார்.